ஹே மை ஃபுட்டீஸ், இந்த வீடியோவில் வீட்டிலையே ரசமலாய் ரொம்ப ஹெல்த்தி வேலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு பாலும் சர்க்கரையும் தான் ரொம்ப மஸ்ட்டு. அது இருந்துச்சுனாலே போதும், நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். நான் இப்போது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில், நல்லா அடிகனமாக இருக்க பாத்திரத்தில் போட்டு காய்ச்சிக்கலாம். நம்ம பன்னீர்லாம் எடுப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான், அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பால் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாலை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1 லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாம். இதுதான் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம ஒரே டைமில் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பாலை திரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 பேட்சாக நீங்கள் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 லெமன் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 3 பேட்சாக பிரித்து எடுத்துட்டதுக்கப்புறமா பால் நல்லா திரிஞ்சிடும். ஸோ நீங்கள் 1 மினிட் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு துணியில் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு வெயிட் ஏதாச்சும் மேலே வச்சு நீங்கள் அதை மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வச்ச வெயிட்னால கீழே தண்ணி எல்லாமே வடிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணிலாம். இப்போ நம்ம அதை எடுத்துட்டு ஒரு அகலமான தட்டில், இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டைல்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். ஸோ உள்ளங்கையை வச்சு அழுத்தம் கொடுங்க. அப்போது தான் இது நல்லா ஜாயிண்ட் ஆகும். இது திரிஞ்சு வரும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இது ஒன்று சேர்ந்து மாவு மாதிரி வரும். 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம கைவிடாமல் இதே மாதிரி பிசைஞ்சால் மட்டும் தான் நமக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக ரசகுல்லாவோ இல்லை ரசமலாயோ கிடைக்கும். உதிரியாக இருக்க பன்னீர் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம். கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே வரக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சா மட்டும் போதும். சர்க்கரை கெட்டியாகாத அளவுக்கு தண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நம்ம இப்போ ரசமலாய் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரசமலாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதை நம்ம ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டாகவே போட்டுக்கலாம். நான் ரவுண்டாக எடுத்து கொஞ்சம் தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணும்போது இதை நீங்கள் கிராக் விழாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கே லைட்டாக கிராக் வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொதிக்க வச்சுருக்க பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகில் ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டுக்கோங்க. இதை 15 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக கொதிக்க வைக்கணும். அப்போது தான் இதோட நல்லா வெந்திருக்கும். அண்ட் இதோட சைஸ் 1 மடங்கு பெருசாகவே இருக்கும். ஸோ நம்ம போட்டதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாகவே கிடைக்கும். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு 12 ரசமலாய் கிடச்சிச்சு. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு. அண்ட் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போது அது கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா நான் 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்க வைங்க. அது கூடவே உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஆடப்படியாத அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ இதில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி சாஃப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க வச்ச ரசமலாய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நார்மலான வாட்டரில், தண்ணியில் நம்ம போட்டு அது சூடு ஆறுற வரைக்கும் ஒரு 1 மினிட் போட்டதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் சர்க்கரை பயங்கரமாக குடிச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இது உள்ளே போட்டால் தான் இந்த மில்கை அது அப்சர்வ் பண்ணும். ரசமலாய் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான சாஃப்டான ரசமலாய் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.